அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களின் பகுதியிலே இன்றைக்கு அநேக பெற்றோர்கள், அநேக ஆசிரியர்கள், அநேக போதகர்கள் தங்களுடைய உருவான விதத்தை தங்களுடைய சந்ததியாருக்கு கடத்துகிறார்கள் அல்லது முதலீடு செய்து தாங்கள் உருவானது போல மற்றவர்களை உருவாக்குகிறார்கள் என்கிற கோணத்திலே நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இந்த நாளிலே அப்படி போதகர்களாக, ஆசிரியர்களாக, சிறந்த விசுவாசிகளாக விளங்கக்கூடியவர்கள் தங்களுடைய நாவை எப்படி ஆள வேண்டும் என்கிறதை, நாவை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை சாலமோன் ஞானி இந்த நீதிமொழிகள் முழுவதிலும் அநேக இடங்களிலே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே சொல்லும் அதன் பயனும் என்கிற தலைப்பின் கீழே நாம் இந்த செய்தியை தியானிக்கலாம். இன்றைக்கி உலக மக்கள் நடையில் ஒரு காரியத்தை பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாவு என்பது ஒரு கொடிய மிருகம், அதனை கட்டவிழ்த்து விட்டால் அடக்குவது கடினம் என்று அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுவது உண்டு. ஏன் என்று சொன்னால், நிலத்தில் சிந்திய நீரை திரும்ப சேர்க்க முடியாதது போல காற்றில் விதைத்த சொற்களையும் திருத்த முடியாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக பேசணுங்கிறது உலக மக்களுடைய ஒரு நியதியாக காணப்படுகிறது. அதை பார்க்கிலும் மேலாக வேதம் விசுவாசிகள் தங்களுடைய சொல்லில் தூயவர்களாக சொல்கிறத தான் அவங்க செய்யணும் அப்படிங்கிறதுல மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரையை கூறக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு புறங்கூறுகிற மக்களின் மத்தியில், பொய் பேசுகிற மக்களின் மத்தியில், பொய் சாட்சி சொல்லுகிற மக்களின் மத்தியில், கேலி செய்கிற மக்களினுடைய மத்தியில், மனம் பதறி பேசுகிற மக்களின் மத்தியில், நம்ம மிகுதியாக பேசுகிற மக்களின் மத்தியில், இச்சைகளால் நிறைந்த அந்த வார்த்தைகளை பேசுகிற மக்களின் மத்தியில் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய நாவை அடக்குகிற ஒரு மனிதனாக ஒரு விசுவாசி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே யாக்கோபு நிருபத்தில் குறிப்பிடுகிறார். அதனைத் தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஆழமாக சொல்லுகிறார், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாது இருப்பீர்களாக. உருவான ஒரு மனிதன் உருவாக்கும் பொழுது கூட அவன் தன்னுடைய நாவை அத்தனையாக அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனை சொல்லுகிறார். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால், சொல் தவறாத ஒரு வாழ்க்கையை அழுத்தி பேசுகிறார். அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அதற்கு எக்ஸாம்பிளாக 2 காரியங்களை சொல்கிறாரு. குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தை நாம் திருப்புகிறோம். கப்பல் மகா பெரியவைகளாக இருந்தாலும் காற்றில் அடிபடாமல் அதை நடத்துகிறவன் போகிற இடத்துக்கு போகும்படியாக சிறிய சுக்கானால் திருப்புகிறான். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி நாவை குறித்து, அது ஒரு அநீதி நிறைந்த உலகம். அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திவிடும், முழு காட்டையே கொளுத்திவிடும், முழு வாழ்க்கையை அழித்துவிடும். ஆகவே பேசுகிற வார்த்தையில் இவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இங்கே சாலமோன் ஞானி ஆங்காங்கே நல்ல சொற்களை பேசுகிறதுனால உண்டாகிற நன்மைகளை குறித்து அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயே அவர் குறிப்பிடுகிறார், அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம கொச்சையாய் சொல்லுவோம், அவன் தன்னுடைய வாயினால் பிழைத்து கொள்ளுகிறான் என்று சொல்லி. நல்ல வார்த்தைகளை நாம் பேச பழகி கொண்டோம் என்று சொன்னால், எந்த இடத்துல எதை பேசணும்னு சொல்லி சரியாக பேசணும்னு சொன்னால் நம்முடைய வாயினால் நாம் திருப்தி அடைய முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், சத்திய வாசகன் என்று சொல்லுகிறார். நீதியை வெளிப்படுத்துகிறான். பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். சத்தியம் நிறைந்த சொல்லை உடையவன் தான் சத்திய வாசகன். அவனுக்கு எங்கேருந்து அது கிடைக்குது?
அவன் உண்மையான ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறபடியினால அவன் பேசுகிற வார்த்தைகளும் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அவன் சத்திய வாசகனாக மாற்றப்படுகிறான். ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக அவன் பொய் சொல்லுகிறவனாக, அவன் புறங்கூறுகிறவனாக, அவன் மற்றவர்களை கேலி செய்கிறவனாக, மற்றவர்களை காயப்படுத்துகிறவனாக இருந்த மனுஷன் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்ற பின்பு அவனுக்கு கல்விமானின் நாவு கொடுக்கப்படுகிறபடியினாலே அவன் நீதியை வெளிப்படுத்தி பேசுகிறான். அவனுடைய வாழ்க்கை முதல்ல பட்டய குத்துகள் போல பேசுகிறவனாக இருந்தான். இப்போ ஞானமுள்ளவனாய் மாறினதுனால அவனுடைய நாவு நல்ல குணமாக்குகிற மருந்தாக மாறிடுச்சு. அது நல்ல ஔஷதம் என்று சொல்லுகிறார். சத்திய உதடு தான் என்றைக்கு நிலைத்திருக்கும். தேவனிடத்திலிருந்து சரியாக பெற்றுக்கொண்டு யோசித்து பேசுகிற மனிதனுடைய உதடுகள் தான் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் இருக்கும்னு சொல்லி தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிறார். அநேக அதிகாரங்களிலும் அவர் சொல்லுகிறார். இனிய மொழிகள் மகிழ்வை தரும் என்று 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 23ஆம் வசனத்தில் ஏற்ற நேரத்தில் சொல்லும் சரியான சொற்கள் மிகவும் அருமையானவை என்று சொல்லுகிறார். இனிய சொற்கள் தான் நம்முடைய ஆத்மாவைக்கு மதுரமும் எலும்புக்கு மருந்தாகும் என்று 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இனிய சொற்கள் ஆத்துமாக்களுக்கு மருந்தாக அவைகள் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆத்துமாவை அது தேற்றி விடுகிறது, எலும்பை குணமாக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா மனுஷனுடைய 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் மனுஷர்களுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும். இருதயத்தை அப்படியே ஒரு பலூன் சுருங்கி போகிறது போல கவலைகள் சுருங்கி போக பண்ணிவிடும். நல்வார்த்தைகளோ அதை மகிழ்ச்சியாக்கும். மீண்டும் அந்த இதயத்தை, அந்த ஆத்துமாவை பழைய நிலைமைக்கு அது கொண்டு வருகிறதற்கு நல்ல வார்த்தைகள் உதவுகிறது என்று சொல்லுகிறார். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக்கும் என்கிறார். அறிவுள்ள உதடுகள் விலையுயர்ந்த ரத்தினம் என்று சொல்லுகிறார். செமையான மறுமொழி இனிய முத்தத்துக்கு சமம் என்று சொல்லுகிறார். சத்தியம் நிறைந்த சொல் நீதியை வெளிப்படுத்தும். நல்ல வார்த்தைகள் கவலை நிறைந்த அந்த இதயங்களை களிப்பாக அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தகுதியான வார்த்தைகளை தேவ சமூகத்தில் காத்திருந்து எந்த வார்த்தைகளை பேசணும், இந்த மனுஷனுக்கு எந்த வார்த்தைகளை சொன்னால் இவனுடைய ஆத்மா அது மதுரமாக இருக்கும், அவன் எலும்புக்கு அது மருந்தாக மாறும், அவனுடைய முகத்துக்கு எது மகிழ்ச்சியை கொண்டு வரும், அவனுடைய வாழ்க்கையை எது கட்டும், என்னுடைய வார்த்தையை அவனை இடித்து போட்டு விடக்கூடாது, அவனுடைய வாழ்க்கையை உருவாக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம கொஞ்சம் பேசுகிறதற்கு தாமதமாயும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் என்று சொல்லப்படுகிறதே, சரியான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாம் பேசும்போது அதிலும் போதகர்களாக இருக்கிறவர்கள் உருவான பின்பு மற்றவர்களை உருவாக்குகிறதற்கு இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய வார்த்தைகளிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்து நாம் பேசினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வார்த்தைகள் அநேகருக்கு மருந்தாக, அநேகருடைய இருதயங்களை கட்டக்கூடியதாக அது மாறிவிடும். விண்ணுலகத்திலும் நாம் பிரதிபலன்களை சேர்க்க முடியும். அதற்கென்று பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும்.